தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வழியே மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மறுமலர்ச்சியை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருவதாக கூறியுள்ள மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னையில் நாய்க்கடியால் இறந்ததாக கூறப்படுபவர் குறித்த வினாவுக்கு விடையளிக்காமல் நழுவி சென்றுள்ளார். மாற்றுத்திறனாளர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்கும் நோக்கோடு இந்திய அளவில் வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத திட்டங்கள் பலவற்றை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளர்களுக்காக செயல்படுத்தி வருகிறார்கள். நேற்றுக்கு அது பேட்டி கொடுத்தாச்சுங்க. இல்ல, நீங்க திரும்ப திரும்ப அந்த டைவர்ஷனுக்காக வேணாம். இது நல்ல செய்தி சொல்லியாச்சு. ஒரே செய்தியை டெய்லி எல்லாம் கேட்டு நிற்க முடியாது. உங்களுக்கு பத்திரிகையில இல்லங்க, நேற்று சொல்லியாச்சு. வேற கேள்வி கேளுங்க. நாய்க்கடியால இறந்தாருன்னு நீங்க எப்படி உறுதிப்படுத்துவீங்க? இல்லங்க, அது இல்லங்க. நீங்க மருத்துவரா? இல்லங்க, தடுப்பூசியால இறந்தாருன்னு ஒரு நீங்க தேவையில்லாத ஒரு பதட்டத்தை இல்ல தெரியுங்க. நீங்க என்ன கேட்க வரீங்க? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியும். இல்ல, தடுப்பூசியால அந்த இறந்தாருங்கிற ஒரு அபாண்டத்தை இங்க விதைக்க வர்றீங்க. வேற என்னத்தை சொல்ல வர்றீங்க? விடுங்க சார், வேற ஏதாவது கேளுங்க. விடுங்க சார், வேற ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு சொல்ல நம்ம விரும்பல. வேற ஏதாவது சொல்ல நீங்க வேணும்னே பிரச்சனை எழுப்பி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அதை நீங்க ஏத்துக்கலன்னா பரவாயில்ல. நீங்க ஏத்துக்கலன்னா பரவாயில்லங்க.